மேகமூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க 4 ரன்கள் எடுத்து வைங்க அப்படின்றாரு ராதாகிருஷ்ணன். லீக நடத்தி கொண்டு போறது சாதாரண இல்ல. அண்ட் இங்க எடுத்த எடுப்புல ராதாகிருஷ்ணன் உள்ள வந்தமா வெள்ள போடுவான் இப்ப இருக்கணும். இமானுவேல் செரியன் ஒரு சின்ன மாற்றம் அந்த இடத்துல இருந்தாலும் நிச்சயமா பவுண்டரியை தாண்டிட முடியும் நம்பிக்கையோடு அடிச்சாரு. பட் வாய்ப்பு இல்லைங்க. அண்ட் வந்த உடனேயே இப்படிதான் இருக்கும் பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரியை காட்டுறார் லோகேஸ்வர். அங்க இந்த முறை ஸ்ட்ரெயிட்ல சச்சின் இன்னொரு பவுண்டரி ஆட் பண்றாரு. அப்பா இந்த மாதிரி தான் நிறைய பார்க்க காத்துக்கிட்டு இருந்தோம். சச்சின் நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல அந்த முதல் சிக்ஸரை கொண்டு வரார். ஸ்ட்ரெயிட்லிங்க இந்த முறை. என்ன சரீஷ் ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் இந்த முறை எதுவும் செய்ய முடியல. 6 ரன்கள். கமிட் ஆயிட்டார் லோகேஸ்வர். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் இல்லைனாலும் போதுமான அளவு வலிமை இருந்துச்சு. ஸ்ரீராம் ஃபிக்ஸ் டெபாசிட் போல இந்த முறை கூட கிளம்பிருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர். அண்ட் ரொம்ப நல்ல கேட்ச் அங்க. ஒரு கேட்ச். ரித்திக் ஈஸ்வரன் அங்க தூள் கிளப்பிருக்காரு. பிரமாதமான ஆன்டிசிபேஷன். ஒரு முழு வெர்டிக்கல் லீப் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அண்ட் மிக பெரிய ஒரு ஆட்டக்காரர் அவுட் ஆக்கியிருக்காங்க ஆண்ட்ரே சித்தார்த். இந்த முறை ரொம்ப ஃபுல். பட் லைன்ல ஒரு தவறுதல். சச்சின் நன்றி நன்றின்னு சொல்லி மீண்டும் ஒரு 4 சம்பாதிச்சிருக்காரு. ஒரு ஸ்லோ பால். ஷாருக் கான் வந்தாரனால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கேட்ச் எடுத்து கால் ஃபீல்டர் இருக்காங்க. மீண்டும் ஒரு தரமான கேட்சுங்க. இந்த முறை ஸ்ட்ரெயிட்ல. ஆனால் ஃபீல்டர் வரதுக்குள்ள பந்து 4 ரன்களுக்கு போய் சேரும். மான்கே பாஃப்னா இந்த முறை மடக்கி அடிச்சிருக்காரு. 6 ரன்கள். ஆஹா ஆஹா ஆஹா, இது எதிர்பாராத ட்விஸ்டுங்க. சச்சின் ராட்டி ஒரு பக்கம் தொடர்ச்சியா அந்த விக்கெட்டுகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. சாத்தியம் இல்லை. ஆடேகப்பா பட்டிருக்கா அவரு தெரியலையே. Yes, the ball has clearly touched the shoes of the bowler. அண்ட் இப்போ விக்கெட். அந்த பிரஷர், அந்த காயம், இது எல்லாமே ஒரு சேர வேலை பண்ணியிருக்கு. சோனு யாதவ் என்ன காதை கடிச்சிட்டு போனாரு தெரியல. பட் இமானுவேல் செரியன் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளாக் ஹோல் டெலிவரி. எட்ஜ் சரியான கேப்ல போயிருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு தீபன் லிங்கேஷ் ஃபீல்டர். வாட் a catch. செம்ம ஷாட்டுங்க. திருப்பி செவன்ல ஒரு அரை விட்டுருக்காரு அந்த பந்துக்கு ஜி கிஷோர். ஒரு வீசு வீசிருக்காரு. இன்சைட் த லைன் ஆஃப் த பால் மேக்ஸிமைஸ் பண்ணிருக்காரு. சரியா விளாசினாரு. ஓ மை காட், நல்ல ஷாட்டுங்க. ராம்ப் அகைன் நல்ல ஐடியா. பட் போதுமான பவுன்ஸ் இல்ல. ரன் அவுட்கான வாய்ப்பு இருக்கு. டைரக்ட் ஹிட். ஃபீல்டர் அது கேட்காம டைரக்ட் ஹிட். பட் பவுலரோட என்ன பிரச்சனைனா இதுல வெளில போயிடுச்சுன்னா இன்னொரு ரன் வந்துருமே அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தாரு. டார்கெட் பாத்தீங்கன்னா 164 20 ஓவர்ல 8.15 தி ரன் ரேட்டா இருக்கும். ஆனா இது அவர் தலைக்கு மேல இருந்து பறந்துகிட்டு போகும். மான்கே பாஃப்னாக்கு கிடைச்சிருச்சு கிஃப்ட். கேட்ச் டேக்கன். அருமையான ஷாட். ஃபீல்டர் இருக்காரு. ஆனா என்ன பையன், அவரையும் தாண்டி தான் அடிச்சிருக்காரு அங்க. ஓ சூப்பர் கேட்சுங்க. சரியான கம்பேக். பவுலர் கிட்ட இருந்து கிஷோர் bowling போட்டுட்டு சரியா பிடிச்சாரு இந்த பால. ஓ ரிவர்ஸ். ரித்திக் ஈஸ்வரன் ரெவ் அப் பண்ணிருக்காரு. ஓ அந்த ஸ்கூப் காண முயற்சி. இது ஆட்டம் இழப்பு. Pulled him. Such an impact player வந்து too close to cut. இந்த முறை ஜாதவேத் ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்த விஷயம் கிடைச்சிருக்கு. ஒரு விக்கெட். ஸ்வீப் ஷாட் நல்லா அடிச்சிருக்காரு. அண்ட் சூப்பர் டைமிங் இந்த ரித்திக் ஈஸ்வரன் டெந்து. பிடிக்கிறது கஷ்டம்.
சோனு யாதவ் அம்பிஷியஸா அடிச்சு ஆடடா 4 ரன்கள். கொட கிளம்பி இருக்கு, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஆண்ட்ரே சித்தார்த் எடுத்தாருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. சோனு யாதவோட விக்கெட் இப்ப கிடைக்குது விடா கோவை கிங்ஸுக்கு. கேட்ச் இட்னு கால் இருக்கு, ஃபீல்டர் கீழ இருக்காரு. அத்தான் கானோட விக்கெட்டும் கிடைக்குது. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல போயிருக்காரு. கிளியர் பண்ணுவாரா? கிளியர் பண்ணிட்டாரு. மறுபடியும் அதே இடம் தான், பட் இந்த வாட்டி சரியான கனெக்ஷன் இல்ல. மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது. ரித்திக் ஈஸ்வரன் 6 ரன்கள். மொத பந்திலேயே பிரஷரை பவுலர் தலையில ஏத்தி இருக்கார். ஃபுல் டாஸ், இந்த முறையும் 6 ரன்கள். அடேங்கப்பா, காலி. அவ்வளோ லட்டா கிடைச்சது. அந்த இடத்துல வெயிட் பண்ணாரு லோக்கி. ரித்திக் ஈஸ்வரன் இந்த சமயத்துல விக்கெட் விட்டுட்டு போறார். அதை விட அது டாட் பாலா போதாங்க. விட்டு கொடுத்தாரு லைட்டா. சச்சின் ராட்டி அழகுங்க. ஆஹா, எடுத்திருக்காரு, அடிச்சா. லோகேஷ் அங்க என்ன பண்ணிட்டார்னா சரியா குறி வைக்காதன் காரணமாக தேவைப்பட்ட அந்த 1 ரன் கிடைச்சிருக்கு. ரித்திக் ஈஸ்வரன் ஆடின அந்த 69 of 31 அதுதான் இங்க நின்றுருக்கு.